கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சில கேள்விகளுக்கு நாம் பதில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைக்கும் நாம் சில கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான வசனம் தான் அது. அந்த வசனத்தில் தான் அவங்க டவுட் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படையாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறது என்ன? நமக்கு பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவ்வுலகத்தின் லோகாதிபதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பூமிக்குரிய அதிபதி அப்படின்னு தானே பிசாசு சொல்கிறோம். இது என்ன ஆகாயத்து பிரபு அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதே டிரான்ஸ்லேஷனை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆகாயத்து பிரபு, ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் வருதுன்னா பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த பிசாசு பல இடங்கள்ல இருக்கு, வானத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அப்படின்னு இருக்கு. இந்த தள்ளப்பட்ட பிசாசு வானத்தில் இன்னொரு பகுதிக்கு தான் தள்ளப்பட்டது. தேவன் அதுக்கப்புறம் பூமியை சீர்படுத்தின பிறகு அந்த பூமிக்குள்ள அது வந்துச்சு. அது வானத்தில் அதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்கே இருந்து அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தேவன் பூமியில் இறங்கி ஒவ்வொன்றா அவங்ககிட்ட ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். முதல்ல லேண்டில் ஜெயிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பிசாசு அவரை கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா, அப்போ லேண்டில் ஜெயிக்கிறார். அந்த ஒவ்வொரு இடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அவர் எதை ஜெயிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வனாந்தரத்தை, அதுக்கப்புறம் தேவாலயத்தின் உப்பரிக்கை, அதுக்கப்புறம் மலை. இந்த இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இது ஒவ்வொன்றா ஜெயிச்சுக்கிட்டே வரார். அதுக்கப்புறம் தேவன் எதை ஜெயிச்சார்னு பார்த்தீங்கன்னா காற்றையும் கடலையும் அதட்டினார். அதில் ஒரு அழகான விஷயம் இருக்கும். இந்த வசனத்தில் அது முன்குறிக்கப்படுது. அதனால தான் சொல்கிறேன். இந்த காற்றுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இயேசு போகிறாரு, தேவன் தான் காற்றை உண்டாக்கி இருக்கிறாரு. அவருடைய சிருஷ்டியே அவருக்கு விரோதமாக எழும்புனா, அவரே அதட்டி அதை அடக்குனார்னா அது ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். அப்போ நடந்தது உண்மையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது காற்றுகளை தேவ தூதர்களை போல வச்சிருக்கிறார். அப்போ தேவனுக்கு சாதகமான தேவ தூதர்கள் அந்த காற்று, அதே தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிசாசினுடைய தூதர்கள் தான் அந்த எதிர்காற்று. அவங்க அவருக்கு எதிராக செயல்படுறாங்க. அவர் போகும்போது பிரயாணத்தில் அந்த பிரபு, ஆகாயத்து பிரபு மாதிரி இந்த காத்து அதை அதட்டினார். பிசாசையும் அதட்டுவார், காற்றையும் அதட்டுவார். அந்த காத்துங்கிறது எதை குறிக்குதான்? எதிர்மறையான பிசாசு. ஏன்னா தேவ தூதர்கள் மாதிரி இந்த பிசாசின் தூதர்களும் காற்றுகளாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அதை ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார், இப்படி ஒவ்வொன்றா ஜெயிச்சார். ஆனால் வானமண்டலத்தில் இருக்கக்கூடியதான பிசாசு மட்டும் இன்னைக்கு கிரியை செய்துக்கிட்டே இருக்கு. இன்னும் அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும்போது காவேலுக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய வலு சர்ப்பத்தினுடைய தூதர்களுக்கும் சண்டை உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிக்கப்பட்டு அவங்க தள்ளப்பட்டு பூமியில தள்ளப்படுறாங்க. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. இந்த 12ஆம் அதிகாரம் என்பது அப்புறம் நடக்கிற விஷயம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க போற விஷயம் அது. அப்போ இந்த வானத்தில் இப்பொழுது காற்றுகள் மூலமாக கிரியை செய்யுது. இப்போ நம்ம காலத்தில் டெக்னாலஜி வழியாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு உலகம் முழுக்க காத்தோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. வைஃபையாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், சேட்டலைட்டாக இருக்கட்டும், உங்கள் செல்ஃபோனாக இருக்கட்டும், சேட்டலைட் டிவிஸாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய எஃப்எம்மாக இருக்கட்டும், பறக்கிற விமானமாக இருக்கட்டும், எல்லாமே காற்று அடிப்படையில். இது உலகத்தை இன்னைக்கு இந்த காற்றின் வழியாக பிசாசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் ஆகாயத்து பிரபு. அந்த காற்றை தான் நாம் ஜெயிக்க போகிறோம். ஆகாயத்து பிரபு கிட்ட இப்பொழுது உள்ள பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. ஸோ இந்த காற்று பிசாசால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு இந்த காற்றின் வழியாக அருவருப்பான காரியங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அதை மூலமாக மக்களை அவன் இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறான். நம்ம சொல்றது மீடியா. ஸோ இந்த 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் கிரியை செய்கிற காற்றின் வழியாக கிரியை செய்யக்கூடிய பிசாசின் கிரிகள். இன்னைக்கு நம்ம அதை டிவின்னு எடுத்துக்கலாம், இன்டர்நெட்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் நம்ம ஆட்கள்லாம் செய்தி கொடுக்குறாங்களே, அப்போ இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமானால், கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை தாவீது வெட்டினது போல இன்னைக்கு அவன் உண்டாக்கி வச்சிருக்க டெக்னாலஜியை எடுத்து நாம் இப்போ அவனை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேக ஊழியர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆகாயத்து பிரபு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா, பிசாசின் கிரியைகள் கடைசி காலத்தில் கிரியை செய்கிறது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு பிராக்டிக்கலான கொஸ்டின். என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆண்டவரை அறியவில்லை, அவர் இன்னும் தேவனுக்கு புறம்பாகவே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் இப்போ தாலி போட்டிருக்கிறேன். அந்த தாலியில் நான் முன்னாடி வணங்கி கொண்டிருந்த விக்கிரகத்தினுடைய ஃபோட்டோ இருக்கிறது. நான் இப்போ ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன். இந்த மோதிரத்தில்
பெயர் இருக்கிறது, இப்போ இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்போ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பயே உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. ஆனால் சில காலம் வரைக்கும், உங்கள் கணவரை ஆதாயம் பண்ணுகிற வரைக்கும் நீங்கள் அதை தொடர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் திடீர்னு எல்லா நகையும் கழட்டிட்டு எல்லாம் நீங்கள் செய்யும் போது அது உங்கள் கணவனுடைய ரட்சிப்புக்கு எதிர்மறையாக விளங்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு அதுவும் காரணம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நகையை போட்டுக்கலான்றீங்களா? நான் அதையும் சொல்ல வரேன். தேவனா உங்களை கழட்ட சொல்லுகிற காலம் வரைக்கும் அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நகை கழட்டணும் கட்டாயமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் நகை கழட்டுவதை விட உங்கள் கணவனுடைய ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அவர் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனையோ சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு மறைமுகமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பூ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில சபைகளுக்கு நான் பார்த்துருக்கிறேன், பொட்டோட பூவோட தான் வருவாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. கணவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், அதற்கு பிறகு கணவனே சேர்ந்து எல்லோரும் இணைந்து நமக்கு இது தேவையில்லை. ஏன்னா இது ஒரு விதமான சடங்காச்சாரம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கலாச்சாரமும் மத அடையாளங்களும் இணைந்து இருக்குது. மற்ற நாடுகளில் மத அடையாளங்கள் வேறு, கலாச்சாரம் வேறு. இங்கே கலாச்சாரமும் மத அடையாளமும் பின்னி இருக்கிறதுனால நம்மளால் இது வேணாம் அது வேணும் இப்படி பிரித்து பார்க்க முடியல. அதனால் நம்ம பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மொத்தமாகவே வேண்டாம். ஏன்னா இதில் எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் சில மத அடையாளங்களும் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது நல்லதில்ல, அதனால் மொத்தமாகவே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், கணவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அது நமக்கு அவசியப்படுகிறது. ஏன்னா அவர் அதோடைய ரட்சிப்புக்கு தடையாக மாறிடுது. எனக்கு தெரிந்து ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, ஆண்டவருக்கு எதிர்ப்பாளர்கள். அவர்கள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களே பைபிளை வந்துட்டு ஒவ்வொரு பேஜாக கிழிச்சு அவங்க கொண்டு போயிட்டு பாத்ரூமில் வச்சு தான் படிப்பாங்க. ஆனால் பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க, டெய்லி பைபிளை படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வச்சுருவாங்க. அப்படி படித்து அவங்க ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு அந்த குடும்பமே ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இப்போ அவங்க ஒருவேளை நான் எல்லாத்தையும் கழட்டிட்டு நான் போகிறேன் அப்படின்னா முழு குடும்பம் அவங்களை வெறுத்திருக்கோம். ஒருவேளை கணவன் தவறான முடிவுக்கு போவதற்கும் காரணமாக இருக்கும். இது வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, அதாவது நீங்க காஸ்பலே சொல்லாம போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய நடக்கை, நீங்க செய்கிற பணிவிடை, உங்களுடைய அன்பு, உங்களுக்குள்ள காணப்படுகிற மாற்றம், உங்களுக்குள்ள வரக்கூடிய சாந்தம், ஆவியின் கனி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க காஸ்பலே சொல்லாம உங்க கணவன் ரட்சிக்கப்பட்டு வரான். ஏன் தெரியுமா, இப்படி ஒரு மாற்றத்தை இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொண்டு வர முடியும்னு அவர் தெரிந்து கொள்வார். மாறாக நீங்க சில நேரங்களில் சில சகோதரிகள் அப்படி செய்கிறாங்க. சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக வீட்டில் சமையல் கமையல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்துட்டு ஒருவேளை சபை முடிஞ்சு லேட்டாக போகும்போது கணவன் கேட்பாரு, அவர் ஆண்டவர் அறியாத மனுஷன், கணவன் கேட்பாரு, சபைக்கு போகிறதுக்கு கூட பர்மிஷன் கொடுத்துருப்பாரு, நீ என்ன சமைக்காமல் போயிட்டு அப்படின்னு கேட்டால், சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த பிசாசு எனக்கு எதிராக நிற்குது அப்படின்னு சொல்லி கணவனை அவர் எதிரிலேயே சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் மதியீனமான காரியம். உங்கள் நடக்கையினாலே கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ தாலியை கழட்டணும், இப்போ மோதிரத்தை கழட்டணுங்கிறது அவசியம் இல்லை. கணவன் ரட்சிக்கப்படணும், அதுதான் அவசியம். அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி வெளிப்படட்டும், அவர் ரட்சிக்கப்படட்டும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. நாம அடுத்த கேள்விக்கான பதிலை பார்க்க போறோம். இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்விதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:18 பவுல் ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாரு, கெங்கரா தேசத்துக்கு போறார். போகும்போது வசனம் சொல்லுது, நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த வசனத்தை பார்க்கும்போது, தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு, இதை அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கேள்வி நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
பவுல் மொட்டை அடிச்சாரு, நான் அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு இந்த வசனம் தப்பாக போயிருக்குன்னு சொல்கிறேன். கிறிஸ்தவத்திலேயே சில பிரிவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மொட்டை அடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலயங்களுக்கு போனீங்கன்னா மொட்டை அடிக்கிறது இருக்குது, பல இடங்களில் மொட்டை அடிப்பாங்க. இந்த மொட்டை அடிக்கிறத அவங்க என்னவா சொல்கிறாங்கன்னா, பவுல் அடித்தார் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பவுல் இந்த மொட்டை அடித்தாருன்ற ஒரே இதை எடுத்துக்கிறோமே, இதோட உண்மைத்தன்மை என்ன? ரெண்டு முக்கியமான விஷயம். பவுல் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், என்ன பிரார்த்தனை பண்ணார்? இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா யாருக்கிட்டையாவது பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் நசரேய விரதத்தை தவிர மொட்டை அடிக்கிறது வேறு எங்கேயுமே இல்லை. நசரேயன் எப்போ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டானதை தொட்டுட்டாலோ செத்ததை தொட்டுட்டாலோ, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு, தொட்டுட்டாலோ அவன் மொட்டை அடிக்கணும்னு இருக்கு. மற்றபடி மொட்டை அடிக்கிற வேலை வேற ஒன்று கிடையவே கிடையாது. பவுல் எதற்காக இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது, பவுலுக்கு கல்யாணம் ஆச்சா ஆவலியா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இன்னைக்கும் நமக்கு பட்டிமன்றம் போயிட்டே இருக்குது. பவுல் எதற்காக பிரார்த்தனை பண்ணார், யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணார்? தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணாரா? அங்கே நீ நல்லா கவனிங்க, தனக்கு ஒரு பொருத்தனை உண்டாயிருந்தபடியினாலே. சரி, அந்த மொட்டை அடிச்சாரே, அதை போய் எங்கேயாவது ஒரு ஹோலி சைட்டில் அடிச்சாரா? எங்கேயாவது ஒரு புனித ஸ்தலத்தில் போய் நான் இந்த இடத்துல மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் பொருத்தனை பண்ணாரா? கெங்கராயா தேசத்தில் அவர் கப்பல் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹேர் கட் பண்ணுறாரு. இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டுன்னு இருக்கு, பல இடத்துல ஹேர் கட்டுன்னு தான் டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. அவர் எந்த பொருத்தனை பண்ணார், எந்த இடத்துல போய் அடித்தார், எதுவுமே அங்கே இல்லை. இப்போ இவங்க அதை அப்படியே சாதகமாக எடுத்துக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புனித ஸ்தலத்தை நியமிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நான் மொட்டை அடிக்கிறேன். அவர் அப்படி இல்லை, அவர் கெங்கராய தேசத்தில் தான் அடித்தார். அவர் எருசலேமில் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படிலாம் அடிக்கல. ரெண்டாவது, அவர் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், என்ன பொருத்தனை பண்ணார், அது எதுவுமே இல்லை. பிரார்த்தனைன்னு இருக்கு, எந்த பிரார்த்தனை பண்ணார், எதுக்காக, எதுவுமே இல்லை. அது பர்சனல் இஷ்யூ. அதை அவர் உபதேசமாக கொண்டே வரல. எந்த இடத்துலையும் பவுல் எழுதின புக்ஸில் மொட்டை அடிக்கிறது ஒரு உபதேசமாக சொல்லப்படவே இல்லை. அதையும் தாண்டி இப்போ பவுல் மொட்டை அடித்தார் அப்படின்னு இவங்க கணக்கு வச்சுக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்களே, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பவுல் மொட்டை அடித்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் புறஜாதியார் மத்தியில் போயிட்டு வர்றதுனால அவர் யூதன் அல்ல, புறஜாதியாரோட கலந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்போது திருப்பி அவர் எருசலேமுக்கு வரணும்னா அவர் மொட்டை அடித்து திருப்பி அவர் சுத்திகரிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அதனால் பவுல் அப்படி செஞ்சார்னு பார்க்கணும் ஒரு இடத்துல. மேபி அதுக்காகவும் இருக்கலாம். எதற்காக பவுல் மொட்டை அடித்தார், என்ன பிரார்த்தனை பண்ணார், யாருக்கிட்ட பண்ணார், எதுவுமே அங்கே இல்லை. இன்றைக்கி இவங்க அதை ரெகுலர் ஆக்கிட்டு மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறது தப்பா சரியா அப்படின்னா, தலையில் நிறைய பொடுகாய் போச்சு, மொட்டை அடிக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு அந்த முடியை எடுப்பாங்க, அதுவும் தப்பு கிடையாது. அந்த முடி ஃபஸ்ட்டு முடி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் பொருத்தனை பண்ணி இந்த புனித ஸ்தலத்தில் போய் நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்கிறது வேதத்துக்கு ஒவ்வாதது, எங்கேயும் இல்லை. பவுல் கெங்கராய தேசத்தில் மொட்டை அடித்தார். கெங்கராய தேசம் புனித ஸ்தலமே கிடையாது. அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் இல்லை, ஜெப ஆலயமும் இல்லை. அவர் அங்கே போய் அடித்தார்னும் இல்லை. அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒன்று நினச்சிருக்கிறாரு, நான் தலை சவரம் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு. அது கூட ஹேர் கட்டுன்னு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்காருன்னு நம்ம தமிழில் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் ஹேர் கட்டுன்னு இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் பவுல் அதை ஒரு சடங்காச்சாரமாகவோ அதை மத ஒரு அடையாளமாகவோ அந்த இடத்துல அவர் செய்யலை. அவர் சாதாரணமாக செஞ்சுருக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அதை ஒரு மத அடையாளமாக மாற்றிட்டாங்க. நம்ம ஆவிக்குரியவர்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம். நமக்கு இப்போ அதெல்லாம் தேவைப்படாது. ஆகவே நீங்கள் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி மொட்டை அடிக்கணுன்றது அவசியமும் இல்லை. நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். இந்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கு மறு ஜென்மம் உண்டா? இப்போ பைபிளில் அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இப்போ ஒரு சிலர் இந்த கேள்விக்கு வரும்போது நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எலியா திரும்பி வந்தார், மோசே திரும்பி வந்தார், அப்போ அதெல்லாம் வந்துட்டு மறு ஜென்மம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எலியா மாம்சத்தில் திரும்பி வரவில்லை, மோசே மாம்சத்தில் திரும்பி வரவில்லை. இப்போ ரெண்டு சாட்சிகள் வருவாங்கன்னு அங்கே இருக்கு. அது கூட மோசே எலியா நம்ம நிதானிக்கிறோம். அங்கே ரெண்டு சாட்சிகளும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எலியாவும் மோசேயுமா இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவங்க ரெண்டும் மருவமலையில் பார்க்க வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மறு ஜென்மம்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பல இதிகாசங்களில் பல நாட்டினுடைய மதங்களில் கிரேக்க வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஒன்று பிறந்து
அடுத்த ஜென்மத்தில் அவங்க வேறையாக பிறப்பாங்க. ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி செய்யறதுக்கு. இப்படி அவர்களுக்கு 7 ஜென்மம் இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் வேதத்தின்படி நமக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஒரே தரம் மரிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியே. ஒரே ஒரு தடவை தான் மரணம். அதற்கு பிறகு இன்னொரு ஜென்மத்தில் வரது, அடுத்த ஜென்மத்தில் வரது, இது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வேதத்தின்படி தவறு. ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்தாரு. இது என்ன உங்களுக்கு உண்டாக்கும்? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த ஒரு ஜென்மம் தானே உங்களுக்கு இருக்கு. இதில் உங்களை சந்தோஷமாக வாழ விட்டுருவாங்க பாவத்தோட. ஏன் நீ என்ன வாழ்ந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அதை நிவர்த்தி பண்ண போற, இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அடுத்த ஜென்மத்தில் நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு சான்ஸ், ஒரு ஆப்ஷன் அப்படி கொடுக்கும்போது நாம் என்ன செய்வோம்? அடுத்த ஜென்மம் தானே பார்த்துக்கலாம். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் நீ வந்து கழுதியாக பிறந்திருக்கிற, போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் நாயா பிறந்திருக்கிற, இப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அறிவியலுக்கும் ஒத்து வராது, நம்முடைய வேதத்துக்கும் ஒத்து வராது. எந்த விதத்திலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது. பைபிள் படி ஒரு தடவை தான் மரணம், அதோட கர்த்தர் நியாய தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆகவே இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு மனுஷன் வந்தான், அவன் சொன்னான், நான் வந்து போன ஜென்மத்தில் இதுவாக இருந்தேன், இந்த ஜென்மத்தில் இவங்க வயிற்றுல பிள்ளையா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொன்னார். அவருக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுவுமே கிடையாது. பைபிள் படி போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும் பின்ன நியாய தீர்ப்படைவதும் மனுஷங்க நேம் இருக்கு. இந்த அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. பைபிள் படி அது தவறு. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, நம்ம ஏற்கனவே சொன்ன மெசேஜ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இந்த தள்ளுபடி ஆகமம் அப்படின்னு இருக்குது. அதாவது மல்கியாவிலிருந்து மத்தேயுவுக்கு நடுவில் நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளில் அவங்களுடைய வேதங்களில் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மத்தேயுவுக்கும் மல்கியாவுக்கும் நடுவில் ஒரு 400 வருஷம் இருக்குது, இருண்ட காலம். அதில் தான் எழுதப்பட்டதுன்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆனால் அதில் பார்த்தா ஃபாருக்குன்னு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இப்போ அதெல்லாம் வந்துட்டு இருண்ட காலத்தில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை இல்லை, 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் இந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் அங்கே எழுதப்பட்டது. இப்போ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கத்தோலிக்கர்களிடத்தில் 80 புக்கு இருக்குது அவங்களுடைய வேதத்தில். சில ப்ராட்டஸ்டன்ஸ் புக்கில் 72 73 புக்ஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 66 இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, 27 தான். எல்லாருக்கிட்டையுமே 27 தான். இந்த பழைய ஏற்பாட்டில் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம 39 வச்சிருக்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தள்ளுபடி ஆகமத்தில், அதாவது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போகாலிப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தள்ளுபடி ஆகமம்னு சொல்லுவாங்க. அதில் மிக முக்கியமாக 7 புத்தகங்கள் இருக்குது. ஃபாரூக் இருக்குது, சீரா இருக்குது, 1 மக்கபேயர் 2 மக்கபேயர், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தம் ஏறக்குறைய ஒரு 80 புக்கு கத்தோலிக்கர்கள் இருக்கு. ஆகவே இது எல்லாமே அந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, இருண்ட காலத்தில் எழுதப்பட்டு சொல்ல முடியாது. இந்த ஃபாரூக்குங்கிறவர் எரேமியா கிட்ட இருந்தவர். இது இல்லாமல் சாலமோனுடைய ஞானம்னு தனியாக இருக்குது. பேல் வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பாபிலோட பற்றினதான அதில் உள்ள கடவுள், பேல் கடவுள், பால்னு சொல்லுவோம், அந்த கடவுள் வரலாறு இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த இருண்ட காலத்துக்கு முன்பாக உள்ளதும் இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்திலே இன்னொரு புக்கு இருக்கு, எஸ்தர் 2 இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ நாம சொன்னது மக்கபேரை பற்றி சொல்லும்போது அது இடைப்பட்ட காலத்தில் எழுதுன்னு சொன்னமே ஒழிய எல்லா புக்குமே அந்த இருண்ட காலத்தில் எழுதப்பட்டதான்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது தேவை இல்லை. ஏன் தேவையில்லைன்னா, நம்ம முற்பிதாக்கள், அதாவது சபை முற்பிதாக்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணி நமக்கு இந்த 66 புத்தகங்கள், ஏன்னா ஆவியானவரால் எழுதப்பட்டது, ஆவியின் நடத்துதலோடு கூட எழுதப்பட்டது இந்த 66 புக்கு தான், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1500களில் கத்தோலிக்கருடைய சங்கம் உட்காந்து மற்ற புக்கையும் சேர்த்து 80 புக்காக மாற்றுச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் நாம் அந்த 66 புக்கை தான் யூஸ் பண்ணுறோம். இது ஆவியானவரால் கொடுக்கப்படும் நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைய வரைக்கும் அந்த வேதாகமம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. மற்றதில் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது, ஹிஸ்ட்ரியாக இருக்கும், சரித்திரமாக இருக்கும், நிறைய சரித்திர குறிப்புகள் அதில் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ரெஃபரன்ஸுக்கு வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒழிய மெடிடேஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. மெடிடேஷனுக்கு இந்த 66 புக்கு தான் கரெக்ட். நாம் அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். கடைசி கேள்வியை பார்க்க போகிறோம். இவர் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரா, மிருகத்தை துடிக்க சாடிச்சு நாம சாப்பிட்றோமே, அதுக்கு ஆத்மா இருக்குமே, அப்படி இருக்கும்போது அந்த மிருகத்தை சாப்பிட்றது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன், அதற்கு பிறகு விளக்கத்தை சொல்றேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்முடைய
ஆவியானது மேலே போகிறது, மிருகத்தினுடைய ஆத்மாவானது கீழே போகிறது. அதாவது நமக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், நாம் ஜீவ ஆத்மாவானோம் அப்படின்னு இருக்கு. ஆனா அவைகளை ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதல. அவைகள் உண்டாக கடவது என்று சொன்னார். ஜலமானது திரளான சமுத்திரத்து மச்சங்களையும் பறவைகளையும் பிறப்பித்தது அப்படின்னு இருக்கு. நமக்குள்ளதான் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ரெண்டாவது, நம்மை மட்டும்தான் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மிருகம் என்பது கண்டிப்பாக மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் நிறைய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கைக்காரங்க நிறைய சொல்லுவாங்க, குரங்குல இருந்தா மனுஷன் வந்தாடு. ஸ்டில் நவ் இதுவரைக்கும் அதற்கு எந்தவித ப்ரூஃபும் இல்லை. அது ஒரு நம்பப்படுகிறதான தியரியை ஒழிய ஆதாரபூர்வமான தியரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மிருகத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது, ஆதாம் முதல் கொண்டு நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான். அன்னைக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, பைபிளில் தெளிவாக இருக்கு. நான் வெஜிடேரியன் ஒன்று எங்கே வருது அப்படின்னு கேட்டால் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வருது. இப்போ நீங்கள் அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனே சொல்கிறாரு மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறார், ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, இப்போ கிளைமேட் மாறிடுச்சு, வாட்டர் கேனப்பி கீழே வந்துருச்சு. இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடியதான அந்த கதிர்வீச்சு அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் நேரடியாக வருது. அப்படி வரும்போது மனுஷனுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அப்போ அவனுக்கு பலத்துக்கு இந்த ரெட் மீட் எல்லா மீட்டும் தேவைப்படுது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ மாம்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். 1000 வருஷ அரசாட்சி வரும்போது தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னா, சமுத்திரத்தில் 1/3 வத்தி போயிடும். அப்போ அது ஆவியா மாறி மீண்டும் வாட்டர் கேனப்பி வந்துடும். வாட்டர் கேனப்பி வந்துருச்சுன்னா, அதனால தான் 1000 வருஷ அரசாட்சியில் 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். அப்போ எல்லாம் நல்லா 100 வருஷம் 200 வருஷம் உயிரோடு கூட இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, திருப்பி அந்த வாட்டர் கேனப்பி உருவாகுது, சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃபில்டர் ஆகி பூமிக்கு வருது. அப்போ நமக்கு இந்த ஆகாரம் தேவைப்படாது, ஏன்னா இது கனமான ஆகாரமாக மாறிடும். இப்போ உள்ளதுக்கு இந்த ஆகாரம் நமக்கு தேவை, ஏன்னா அதிகப்படியான எனர்ஜி செலவாகிறதுனால இந்த ஆகாரம் சரீரத்துக்கு தேவைப்படுது. இல்லை நாங்கள் வெஜிடேரியன்லேயே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம் அப்படின்றவங்க யூ சாட்டிஸ்ஃபைட், கம்பல்சரி சாப்பிடணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஆண்டவர் சாப்பிட சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி என்னன்னா, இப்படி சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. சாப்பிடலாம், கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஆத்மா கிடையாது, அது நேரடியாக பாதாளத்துக்கு போகுது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, மனுஷனை நீங்கள் அடிச்சிட்டாலோ மனுஷனை கொலை பண்ணாலோ நமக்கு வாதை வருகிறது. இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு பாதிப்பு வருகிறது. அதே நீங்கள் ஒரு கோழியை அடித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஏன் வராதுன்னா, இயற்கையாகவே நேச்சுரலாகவே அதுக்கு என்ன கிடையாது, அவன் ஆத்மா சரீரத்தோடு கூட முடிந்து விடுகிறது. நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போகிறது. ஆகவே மிருகத்தை அடித்து சாப்பிடுவது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அடித்து புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இஷ்டப்பட்டா நீங்க சாப்பிடுங்க, வேணான்னா நீங்க விட்டுருங்க, அது உங்க இஷ்டம். சாப்பிட்றதும் உங்க இஷ்டம். ஆனால் சாப்பிடுவது பாவம் அல்ல, நீங்க சாப்பிடலாம். அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி பதில் செக்ஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.